World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. Vanakkam, Namaste, Namaskar, Antaniki Namaskaram, Assalamu alaikum, Sastrikal, Bonjour, Buongiorno, Como stai, Ohayo gozaimasu, Shangu Hao. Well, good day everybody. Today, Bhagavad Gita, part 4 in Peace Ravi TV in Tamil. So, இன்னைக்கு நம்ம பகவத்கீதை பார்க்க போறோம், படிக்க போறோம். இன்னைக்கு வெற்றிகரமா 4வது பாகத்துக்கு போறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரிடே, ஓகேங்களா? இதுல பெரிய புக்குலாம் கூட இருக்கு, பட் இது ஒரு அழகான ஒரு சிறிய புத்தகம். இதுல இருந்து நல்லா தெளிவா இருக்கு, ஓகேங்களா? உங்களுக்காக இந்த பீஸ் ரவி டிவியில் பகவத்கீதைய தினந்தோறும் இந்த சமீப காலமா கடந்த ஒரு 3 நாட்களா 3 எபிசோட் போட்டோம். நம்ம அதில் ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம 4வது பாகம் போறோம், ஓகேங்களா? போமா டைரக்டா. பகவத்கீதை பகவத்கீதை பியூட்டிஃபுல். இதுல என் தத்துவ ரகசியம், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என் தத்துவ ரகசியம். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா, இதற்கு முன்பாக உங்கள் தத்துவங்களை நீங்கள் யாருக்கு கூறியிருக்கிறீர்கள்? கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, நான் அழிவற்ற பல தத்துவங்களை சூரியனுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை சூரியன் தன் மகனான மனு என்பவனுக்கு சொன்னார். மனு தன் மகனான இஷ்வாகு மன்னனுக்கு சொன்னார். என்னுடைய இந்த தத்துவங்களும் அறிவுரைகளும் பல தலைமுறைகளாக வருகிறது. திரும்பவும் சொல்றேன், என்னுடைய இந்த தத்துவங்களும் அறிவுரைகளும் பல தலைமுறைகளாக வருகிறது. இந்த உலகத்தில் முதலாக என்னுடைய தத்துவங்களை சத்திரியர்கள் தான் பெற்றனர். இந்த உலகத்தில் முதலாக என்னுடைய தத்துவங்களை சத்திரியர்கள் தான் பெற்றனர். நீ என்னுடைய பக்தனும் உற்ற நண்பனும் ஆவாய். ஆகவே இந்த பழமையான தத்துவங்களை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த தத்துவங்களையும் அறிவுரைகளையும் ரகசியமாக காப்பாற்ற வேண்டும். அர்ஜுனன் சொல்றார், உங்கள் தத்துவங்களையும் அறிவுரைகளையும் ஏன் ரகசியமாக காப்பாற்ற வேண்டும்? கிருஷ்ணர் சொல்றார், நான் அறிவை பெற்று நல்வழியில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அறிவுரைகளை கூற வேண்டும். ஆணவத்தால் அறிவை இழந்தவர்கள், கொடிய எண்ணம் கொண்டவர்கள், கடவுளின் பெயரை சொல்லி ஏமாற்றுபவர்கள், பேராசை பிடித்தவர்கள், தத்துவம் பேசி ஏமாற்றுபவர்கள், அடிக்கடி பொய் பேசுபவர்கள் போன்றவர்களுக்கு என்னுடைய உபதேசங்கள் கூறக்கூடாது. இது போன்ற மனிதர்கள் என்னுடைய போதனைகளை தெரிந்து கொண்டால் அவர்கள் என்னுடைய போதனைகளை கூறுவது போல நடித்து மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள்.
என்னுடைய போதனைகளில் இருந்து உண்மையை மறைத்துவிட்டு கீதை என்ற பெயரில் தனக்கு சாதகமான வார்த்தைகளை மட்டும் கூறுவார்கள். அப்போது என்னுடைய உபதேசங்களும் அறிவுரைகளும் தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே மன தூய்மையோடு உண்மை பேசும் மனிதர்களுக்கும் திருந்தி வாழ வேண்டும் என்று எப்போதும் முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் என்னுடைய போதனைகளை கூற வேண்டும். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா, உங்களுடைய பிறப்பு அண்மையில் நிகழ்ந்தது. சூரியனுடைய பிறப்பு வெகு காலத்திற்கு முன்பு ஏற்பட்டது. அப்போது உங்கள் தத்துவங்களை எப்படி சூரியனுக்கு கூறினீர்கள்? கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, நான் பிறப்பற்றவன், நான் அழிவற்றவன். எனக்கு பிறப்பும் கிடையாது, அழிவும் கிடையாது. ஆனால் நான் சாதாரண மனிதனைப் போல பிறப்பவனாகவும் இறப்பவனாகவும் தோன்றுகிறேன். அர்ஜுனா, எனக்கும் உனக்கும் பல பிரிவுகள் கடந்துவிட்டது. அவற்றை நீ அறிய மாட்டாய். நீயும் நானும் இப்போதுதான் பிறந்து இருக்கிறோம் என்று நினைக்காதே. நான் மத்தியசியம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன் முதலிய பல உருவங்களில் பிறந்திருக்கிறேன். அப்போது எண்ணற்றவர்களுக்கு என்னுடைய போதனைகளை சொல்லி இருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் நாராயணனாக இருந்து சூரியனுக்கு இந்த உபதேசங்களை சொல்லியிருக்கிறேன். அர்ஜுனா, நான் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. சாதாரண மனிதர்களுக்கு தான் அவ்வாறு தோன்றும். நான் காலத்திற்கு ஏற்றவாறு பலவித உருவங்களில் இந்த உலகில் தோன்றுவேன். அர்ஜுனன் சொல்ற, கிருஷ்ணா, எந்தெந்த காரணத்திற்காக நீங்க இந்த பூமியில் தோன்றுகிறீர்கள்? கிருஷ்ணர் சொல்றாரு, பொய், கபடம், திருட்டு, கொலை மற்றும் பல அதர்ம செயல்களில் ஈடுபடுபவர்களை அழிப்பதற்கும், நல்லவர்களையும் கடவுள் பக்தர்களையும் பாதுகாப்பதற்காகவும் நான் இந்த பூமியில் அவதரிக்கிறேன். அர்ஜுனா, எந்த பக்தர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அதற்கேற்றவாறு அவர்களுக்கு அருள் புரிகிறேன். திருப்பியும் படி. அர்ஜுனா, எந்த பக்தர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அதற்கேற்றவாறு அவர்களுக்கு அருள் புரிகிறேன். மனிதர்கள் என்னை பல்வேறு விதங்களில் வழிபடுகிறார்கள். நான் அப்போது அவர்களின் தேவைக்கேற்றவாறு அவர்களுக்கு அருள் புரிகிறேன். ஆனால் பக்தர்கள் விரும்பியதை நான் கொடுப்பதில்லை. எனது பக்தர்களுக்கு நான் எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அதை நான் தகுந்த நேரத்தில் செய்வேன். அர்ஜுனா, அஷ்டாங்க யோகம் எனப்படும் 8 வித யோகங்களை அறிந்தவர்கள் சிறப்பு மிக்க பிரம்மத்தை அடைவார்கள். அடுத்த தலைப்பு அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் தலைப்பால் அர்ஜுனன் சொல்றார், கிருஷ்ணா, நான் அஷ்டாங்க யோகம் பற்றி அறிய விரும்புகிறேன்.
கிருஷ்ணர் சொல்றார். 1 யமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிராணாயாமம், 5 பிரத்யாகாரம், 6 தாரணா, 7 தியானம், 8 சமாதி. திருப்பியும் ஒரு முறை இதை படிக்கிறேன் நானு. கிருஷ்ணர் சொல்றாரு, 1 யமம், 2 நியமம், 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம், 6வது தாரணம், 7வது தியானம், 8வது சமாதி ஆகிய 8 யோகங்களும் அஷ்டாங்க யோகம் ஆகும். இதன் ஒவ்வொரு யோகத்திற்கும் பலவிதமான கட்டுப்பாடுகள் உள்ளன. இதுல யமம் அப்படின்னு போட்டிருக்கு, அதை பார்ப்போம். அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சாரியம், அபிரகம் ஆகிய 5ம் யமம் எனப்படும். திருப்பியம் படி. அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சாரியம், அபரிக்ரகம் ஆகிய 5ம் யமம் எனப்படும். இதுல முதல் பார்ப்போம். அகிம்சை. எந்த பிராணிக்கும் எந்த விதத்திலும் சிறிது கூட தீங்கு செய்யாமல் இருப்பது அகிம்சை எனப்படும். 2 சத்தியம். நல்ல எண்ணத்துடன் கபடம் இல்லாமல் எப்போதும் இனிய சொற்களில் உண்மையை மட்டும் பேசுவது சத்தியமாகும். 3 அஸ்தேயம். பிறருடைய உரிமைகளை பறிக்காமல் இருப்பது, பிறருடைய பொருள்களை திருடாமல் இருப்பது, பிறருடைய சொத்துக்களை அபகரிக்காமல் இருப்பது போன்ற நல்ல குணங்கள் அஸ்தேயம் எனப்படும். 4 பிரம்மச்சாரியம். நமது உடல், மனம், சொல், செயல் போன்றவற்றால் எந்த நிலையிலும் சிற்றின்பங்களை விரும்பாமல் மனக்கட்டுப்பாட்டுடன் இருப்பது பிரம்மச்சாரியம் எனப்படும். 5 அபரிக்கிரகம். நமது உடல் பாதுகாப்புக்காக மட்டுமே பொருள்களை விரும்ப வேண்டும். ஆனால் நமது ஆசைகளுக்காக பொருள்களை விரும்பக்கூடாது. இதுவே அபரிக்கிரகம் எனப்படும். இதெல்லாம் எம்ல வர லிஸ்ட். நெக்ஸ்ட் நியமம். நியமம் ஸ்லசம், சந்தோஷம், தவம், ஸ்வாத்யாயம், ஈஸ்வர பரணிதானம் போன்ற 5 நியமம் எனப்படும். இதுல 1 ஸ்லசம். நமது உடலையும் உள்ளத்தையும் எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்வது ஸ்லசம் எனப்படும். 2 சந்தோஷம். சுகம், துக்கம், பிரியமுள்ளது சேருதல், பிரியமில்லாதது சேருதல் போன்ற எல்லா நேரங்களிலும்
மலர்ந்து முகத்துடன் இருப்பது சந்தோஷமாகும். 3. தவம். விரதம் இருக்க வேண்டிய நாட்களில் விரதம் இருப்பது, பூஜைகள் செய்ய வேண்டிய நாட்களில் தவறாமல் பூஜைகள் செய்வது போன்ற செயல்கள் தவம் எனப்படும். 4. ஸ்வாத்யாயம். மேன்மைக்கு வழிகாட்டக்கூடிய நூல்களை படிப்பது, பகவானின் பெயரை சொல்லி பாடுவது போன்ற செயல்கள் ஸ்வாத்யாயம் எனப்படும். 5. ஈஸ்வர பிரணிதானம். எல்லாம் பகவான் செயல் என்று பகவானின் ஆணைகளை நிறைவேற்றுவது, அதற்காக நமது கடமைகளை செய்வது. அடுத்து ஆசனம் மற்றும் பிராணாயாமம். அந்த தலைப்பு. எப்படி உட்கார்ந்தால் சுகமாக இருக்குமோ அப்படியே அசைவின்றி உட்கார்வது ஆசனம் எனப்படும். அப்படி அமைதியாக அமர்ந்த பிறகு மெதுவாக மூச்சை இழுத்து விடும் பயிற்சிக்கு பிராணாயாமம் எனப்படும். முதலில் மூச்சை மெதுவாக வெளியே விட்டுவிட்டு மீண்டும் மூச்சை மெதுவாக இழுத்துவிடும் பயிற்சிக்கு பிராணாயாமம் எனப்படும். அதாவது மூச்சை மெதுவாக வெளியே விட்டுவிட்டு மீண்டும் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து பிறகு சற்று நேரம் மூச்சை அடக்கி மீண்டும் மெதுவாக வெளியே விடுவது பிராணாயாமம் எனப்படும். குறிப்பு: இதை முறைப்படி ஒழுங்காக செய்ய வேண்டும். தவறாக செய்தால் உடல் மனம் பாதிப்பு ஏற்படும். ஆகவே பிராணாயாமம் செய்வது பற்றி நன்றாக தெரிந்தவர்களிடம் கற்றுக்கொண்டு பிராணாயாமம் செய்வது நல்லது. கீதையின் தத்துவப்படி எவ்வாறு பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்பதை கவனிக்கவும். முதலில் 8 முறை ஓம் என்று கூறும் கால நேரத்தில் மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும். பிறகு 16 தடவை ஓம் என்று கூறும் நேரம் வரை மூச்சை இழுக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும். பிறகு 16 தடவை ஓம் என்று கூறும் நேரம் வரை மூச்சை இழுக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும். பிறகு 4 தடவை ஓம் என்று கூறும் நேரத்தில் மூச்சை உள்ளுக்குள் இழுக்க வேண்டும். பிறகு 16 தடவை ஓம் என்று சொல்லும் நேரத்தில் மூச்சை வெளியே விட வேண்டும். இதுவே பிராணாயாமம் எனப்படும். ஒரு வினாடியில் 4 ஓம்காரம் சொல்லலாம் என்று கீதையில் கூறப்படுகிறது. குறிப்பு: பிராணாயாமம், தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்புத்தகத்தின் கடைசியில் தெளிவாக பக்கம் 95 கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை பின்பற்றி செய்யவும். அர்ஜுனன் சொல்றார், சாதுக்கள் என்பவர் யார்? கிருஷ்ணர் சொல்றார், அகிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சாரியம் முதலிய மனித தர்மங்களையும், யாகம், தவம், கற்பித்தல், மக்களை காப்பது முதலிய நல்ல செயல்களை கடைபிடிப்பவர்களையும், பிறர்க்கு நன்மை செய்யும் இயல்பு கொண்டவர்களையும், தூய்மையான கடவுள் பக்தி உடையவர்களையும் சாதுக்கள் என்று அழைக்கிறோம். அடுத்த தலைப்பு, மன அடக்கம். அர்ஜுனன் சொல்றார், ஞானி என்பவர் யார்? கிருஷ்ணர் சொல்றார், பரமாத்மாவை பற்றி உண்மை அறிவை பெற்றவர் ஞானியாவர். பரமாத்மாவை பற்றிய உண்மை அறிவை பெற்றவர் ஞானியாவர். அர்ஜுனன் சொல்றார்,
கர்மங்களை செய்வது என்றால் என்ன? கர்மங்களை செய்வது என்றால் என்ன? கிருஷ்ணர் சொல்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு, பல தலைமுறைகளாக காப்பாற்றப்பட்டு வரும் சடங்குகள், பூஜைகள், கடமைகளை தவறாமல் செய்வது கர்மங்கள் எனப்படும். மகன் தாய் தந்தையாருக்கு சேவை செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு சேவை புரிய வேண்டும், சிஷ்யன் குருவிற்கு சேவை புரிய வேண்டும். மேலும் நமது பெரியோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த சடங்குகள், விரதம், பூஜைகள் இவற்றில் குறைபாடுகள் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும். இதுவே கர்மங்கள் ஆகும். அர்ஜுனன் சொல்ற, விருப்பமான பொருள் கிடைத்தால் மகிழ்வது, விரும்பத்தகாதது கிடைத்தால் வெறுப்பது என்றால் என்ன? அதாவது விருப்பமான பொருள் கிடைத்தால் மகிழ்வது, விரும்பத்தகாதது கிடைத்தால் வெறுப்பது என்றால் என்ன? கிருஷ்ணன் சொல்றார், உடலுக்கும் மனதிற்கும் புத்திக்கும் புலன்களுக்கும் விருப்பமானது கிடைத்தால் அது தனக்கு வேண்டும் என்பார்கள். அவற்றை அடைந்தால் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் ஞானிகளுக்கு எந்த ஒரு பொருளின் மீதும் பற்று கிடையாது. ஞானிகளின் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களுக்கு அனுகூலமான பொருள் கிடைத்தால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஏனென்றால் அவர்களின் மனம், உடல், புலன்கள் இவற்றின் மீது பற்று கொள்வது இல்லை. அர்ஜுனன் சொல்றார், மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது கேக்குற கிருஷ்ணன், மனம் நிலைத்து நிற்காமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அது மதம் பிடித்த யானையைப் போல் பலம் பொருந்தியது. யானைக்கு திடீரென்று மதம் பிடிப்பது போல நமது மனம் கர்வம் கொண்டு தவறான வழிகளில் சென்று விடுகிறது. நமது மனம் எதை மிகவும் விரும்புகிறதோ அதன் மீது மோகம் கொண்டு விடுகிறது. மனதை அடக்குவது எப்படி? மனதை அடக்குவது என்பது காற்றை அடக்குவது போல கடினமான செயல் ஆகும். இந்த பேராகிராஃபை திருப்பி உங்களுக்கு ஒரு வாட்டி படிக்கிறேன். நமது மனம் எதை மிகவும் விரும்புகிறதோ அதன் மீது மோகம் கொண்டு விடுகிறது. மனதை அடக்குவது என்பது காற்றை அடக்குவது போல கடினமான செயல் ஆகும். கடுமையான தியானங்கள் மூலம் மனதை கட்டுப்படுத்தலாம். அப்போது ஆசன முறையில் அமைதியாக அமர்ந்து கடவுளையே நினைத்து தியானம் செய்ய வேண்டும். எல்லாம் கடவுள் செயல் என்ற எண்ணம் மனதில் நிலைக்க வேண்டும். அர்ஜுனன் சொல்றார், கேக்குறார், சந்நியாசம் என்றால் என்ன? கிருஷ்ணன் பதிலளிக்கிறார், மனிதன் எல்லாவித ஆசைகளையும் முழுமையாக தியாகம் செய்வது சந்நியாசம் ஆகும். மனைவி, மக்கள், உடல், மனம், சொல், பொருள், செயல் போன்ற எல்லாவற்றிலும் உள்ள ஆசைகளை முழுமையாக துறப்பது சந்நியாசம் ஆகும். வெறுப்பு இல்லாமல் தனது கர்மங்களையும் கடமைகளையும் செய்பவன் சந்நியாசிகளை விட மேன்மையானவன். வெறுப்பு இல்லாமல் தனது கர்மங்களையும் கடமைகளையும் செய்பவன் சந்நியாசிகளை விட மேன்மையானவன். அடுத்த தலைப்பு போவோம். என்னுடைய நண்பர்கள். தலைப்பின் பேரு என்னுடைய நண்பர்கள். அர்ஜுனன் சொல்றார், நீங்கள் எல்லா பிராணிகளுக்கும் நல்ல நண்பனாக இருப்பதாக கூறுகிறீர்கள். உங்களை உற்ற நண்பன் என்று அறிவதால் மன அமைதி எப்படி கிடைக்கும்? இது சொல்றாரு, இது என்ன கேக்குறேன்னா, நீங்கள் எல்லா பிராணிகளுக்கும் நல்ல நண்பனாக இருப்பதாக கூறுகிறீர்கள். உங்களை உற்ற
உற்ற நண்பன் என்று அறிவதால் மன அமைதி எப்படி கிடைக்கும்? கிருஷ்ணர் சொல்றார், அகில உலகிலும் எனக்கு கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை. எதை பெறுவதற்காகவும் நான் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. என்னுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறிக் கொண்டேதான் இருக்கும். என் விருப்பத்திற்கு எப்போதும் எந்த தடையும் ஏற்படாது. நான் செய்யும் கடமைகள் எல்லாம் உலகத்தின் உயிரினங்களுக்காகவே செய்து வருகிறேன். இந்த உலக நன்மைக்காகவே நான் பூமியில் தோன்றுகிறேன். எப்போதும் என்னையே நம்பிக்கொண்டு என்னை வணங்குபவர்களை நான் கைவிடுவது இல்லை. அப்படி என்னையே நம்பும் பக்தர்களின் கஷ்டங்களை நான் தாங்கிக் கொள்வதால் அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது. எனது பக்தர்களை நான் எனது நண்பர்களாக கருதுகிறேன். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்ப துன்பங்களின் செயல்பாடுகளால் பாதிக்கப்படுகிறார்கள். என்னை பற்றிய உண்மையே தெரிந்து கொண்டவனுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. என் பக்தர்களுக்கு எது நடந்தாலும் அது எல்லாம் பகவான் செயல் என்று கருதுவதால் அவர்கள் எப்போதும் மன அமைதி உடையவர்களாக இருப்பார்கள். அர்ஜுனன், மனதை ஒருமுனைப்படுத்துவது என்றால் என்ன? கிருஷ்ணர் பதில், நாம் ஆசைப்படும் பொருள்களின் மீது மனதை செலுத்தாமல் நம் மனதை பரமாத்மாவிடம் செலுத்த வேண்டும். அப்போது நம் மனம் ஒருமுனைப்படுத்தப்பட்டு தெளிவடையும். அர்ஜுனன் சொல்றார், யோகம் பயில்வது என்றால் என்ன? கிருஷ்ணர் பதில், அமைதியான முறையில் அமர்ந்து நமது உள்ளம் புலன்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து எப்போதும் இடைவிடாமல் பரமாத்மாவையே சிந்திப்பது யோக பயிற்சி ஆகும். அர்ஜுனன் கேட்கிறார், தவம் தியானம் செய்வதற்கு ஏன் தனியாக அமர்ந்து இருக்க வேண்டும்? கிருஷ்ணர் பதில், காடு, மலை, குகை போன்ற இடங்கள் தவம் செய்வதற்கு ஏற்றவை. மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் நமது மன அமைதி பாதிக்கப்படும். ஆகவே தியானத்திற்கு தனிமையே சிறந்ததாகும். அர்ஜுனன் தியான நிலையில் இருப்பவர்களுக்கு தடையாக இருப்பது எது? கிருஷ்ணன் பதில் கொடுக்கிறார், தூக்கம், சோம்பல், தடுமாற்றம், தட்பவெப்பம் எல்லாம் இடையூறுகள் ஆகும். இதில் இருந்து மீள்வதற்கு தலை, உடல், கழுத்து நிமிர்ந்திருப்பதால் சோம்பலும் தூக்கமும் நம்மை ஆட்கொள்ள மாட்டாது. மூக்கின் நுனியில் பார்வையை நிறுத்தி இருக்க வேண்டும். வெளியில் இருந்து நமக்கு தடுமாற்றங்கள் ஏற்படாது. வந்து 4 யுகங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அர்ஜுனன், கிருஷ்ணா, உங்களின் கால அளவு என்ன? கிருஷ்ணன் பதிலளிக்கிறார், அர்ஜுனா, பிரம்மலோகம் உள்பட எல்லா உலகங்களும் அழிந்து உண்டாகக்கூடியது. பிரம்மலோகம் ஒரு கால வரைக்குள் அழியக்கூடியது. ஆனால் எனக்கு அழிவு கிடையாது. நான் யுகங்களின் காலத்தை கடந்தவன். அர்ஜுனன், பிரம்மாவின்
காலம் என்றால் என்ன? யுகங்கள், தேவ யுகங்கள் முதலியவற்றை நான் அறிய விரும்புகிறேன். கிருஷ்ணன். அர்ஜுனன், யுகங்கள் மொத்தம் 4 வகைகள் ஆகும். அவை: 1 ஸ்தய்ய யுகம், 2 திரேதா யுகம், 3 துவாபர யுகம், 4 கலியுகம் ஆகும். ஒவ்வொரு யுகத்திற்கும் கால அளவு ஏற்படும். 1 மனிதர்களின் கணக்குப்படி சொல்ல வேண்டுமானால் 17,28,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு ஸ்தயயுகம் ஆகும். 2 12,96,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு திரேதா யுகம் ஆகும். 3 8,64,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு துவாபர யுகம் ஆகும். 4 4,32,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு கலியுகம் ஆகும். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகமாகும். இந்த 4 யுகமும் சேர்ந்து ஒரு சதுர்யுகம் அல்லது ஒரு தேவயுகம் எனப்படும். நமக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். நமக்கு 30 ஆண்டுகள் என்பது தேவர்களுக்கு ஒரு மாதமாகும். நம்முடைய 360 ஆண்டுகள் என்பது தேவர்களுக்கு ஒரு ஆண்டு காலம் ஆகும். இப்போது இருக்கும் பிரம்மாவின் ஆயுள் காலத்தில் பிரம்மனின் கணக்குப்படி 50 ஆண்டுகள் முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 50 பிரம்ம ஆண்டு முடிந்தவுடன் பிரம்மா மறைந்து விடுவார். அதன் பிறகு வேறு பிரம்மாவை பகவான் உருவாக்கி விடுவார் என்று ஞானிகள் கூறுகின்றனர். அடுத்து ஒரு தலைப்பா, என் பக்தர்கள். அர்ஜுனன் சொல்றார், கிருஷ்ணா, தங்களை வணங்கும் பக்தர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் முழுமையாக கிடைத்து விடுகிறதா? கிருஷ்ணர் சொல்றார், ஒரு குழந்தை என்ன கேட்கிறது என்பதை பற்றி அதன் தாய் கவலைப்படுவதில்லை. குழந்தை கேட்கும் எல்லா பொருள்களையும் தாய் வாங்கி கொடுப்பதில்லை. அந்த குழந்தைக்கு எதனால் நன்மை உண்டாகுமோ அதைத்தான் தாய் செய்கிறாள். அதே போல நானும் எனது பக்தர்கள் விரும்பும் எல்லாவற்றையும் செய்வதில்லை. எனது பக்தர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அதை நான் நிச்சயமாக செய்வேன். பக்தர்கள் விரும்பியபடி நான் செய்தால் அது அவர்களுக்கு தீமையாகவே முடியும். ஆகவே என்னால் சிலருக்கு நன்மை கிடைக்காதது போல இருக்கும். சிலருக்கு உடனே நன்மை கிடைக்கும், சிலருக்கு தாமதாகவே நன்மை கிடைக்கும். என்னை நம்பி வணங்கி வரும் பக்தர்களை நான் எப்போதும் கைவிடுவதில்லை. அர்ஜுனன் சொல்றார், கிருஷ்ணா, உங்களுடைய அமுத மொழியை கேட்கின்ற எனக்கு இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆகவே உங்களுடைய யோக சக்தியை மீண்டும் விரிவாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு 4 பாகங்கள் பார்த்திருக்கோம். நாளைக்கு, அதாவது நாளை மீன்ஸ் இதோட அடுத்த பாகத்துல நம்ம 5வது பாகத்தை பார்ப்போம். பகவத்கீதை. சரிங்களா? ஸோ இதை
இந்த அற்புதமான ஒரு நூலை வந்து உங்களுக்கெல்லாம் வந்து படித்து காட்டுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ஆனந்தப்படுறேன், ஆசையாக இருக்கு. இந்த நொடியை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நாளை என்பது நாளை இப்போ நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து நான் எல்லாம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஸோ நான் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் வந்து பகவானே ஆண்டவனே வேண்டி கேட்டுக்கிறேன். நான் ஹாப்பியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். சரிங்களா? Thanks for watching Peace Ravi TV. Now the time is for to say 3 times world peace. ஒரு 3 தடவை நம்ம வந்து world peace சொல்லுவோம். உலக அமைதி. World peace, world peace, world peace. The entire world is one big family. You are all a beautiful, my family. Lovely people, intelligent people, smart people, happy people. World peacemaker Ravi. Love you all. Wish you a great day.